பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மத்தேயு 27:61. மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறைக்கு எதிராக உட்கார்ந்திருந்தார்கள். மத்தேயு 27:61. பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் பிதாவின் சித்தத்தின்படி தம்முடைய ஆவியை விட்டார் இயேசு. அப்பொழுது நடந்த நிகழ்வை கண்டு பயந்த 100க்கு அதிபதியும் அவனோடு கூட இயேசுவை காவல் காத்தவர்களும் மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்றார்கள். இவைகளை மகதலேனா மரியாளும் மற்றவர்களும் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். சாயங்காலம் ஆனபோது இயேசுவுக்கு சீசனும் ஐஸ்வர்யமானுமாய் இருந்த யோசேப்பு பிலாத்துவினிடத்தில் சென்று இயேசுவின் சரீரத்தை கொடுக்கும்படி கட்டளையை பெற்றார். இயேசுவின் சரீரத்தை பெற்றுக்கொண்ட யோசேப்பு அதை மெல்லிய துப்பட்டியிலே சுற்றி தன்னுடைய புதிய கல்லறையிலே வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்து அடைத்தார். அங்கே மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறைக்கு எதிராக உட்கார்ந்திருந்தார்கள். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் இருட்டோடே மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். இயேசுவால் அழைக்கப்பட்டு அவரால் தம்முடைய சீசர்களாக தெரிந்து கொள்ளப்பட்டு அவரோடு கூடவே இருந்து அவரோடு போஜனம் பண்ணி அவர் பேசிய வார்த்தைகளை கேட்டு அவர் செய்த அதிசய அற்புதங்களை கண்டு அவருடைய நாமத்தினாலே நோய்களையும் பேய்களையும் ஓட்டக்கூடிய அதிகாரத்தை பெற்று அற்புதத்தை செய்த சீசர்களும் அங்கு இல்லை. அவருக்காக காத்திருக்கவும் இல்லை. இயேசுவினுடைய அதிசயத்தை அற்புதத்தை பெற்றவர்களும் அங்கு இல்லை. இவைகளை காண வந்தவர்களும் அங்கு இல்லை. ஆனால் வேதனையோடு, கவலையோடு, கண்ணீரோடு, பயத்தோடு தனக்குள் 7 அசுத்த ஆவிகளை கொண்டு வாழ்ந்து வந்தவளுக்கு அவளுக்குள் இருந்த 7 அசுத்த ஆவியை விரட்டி விடுதலையை, சுகத்தை, சமாதானத்தை, மகிழ்ச்சியை, நன்மையை, அதிசயத்தை, அற்புதத்தை செய்த இயேசுவுக்காக சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு, மகிழ்ச்சியோடு வாழ்ந்த மகதலேனா மரியாள் இயேசு சிலுவையில் தொங்கிய போது இயேசுவின் சிலுவையின் அருகே இயேசுவின் தாயோடு நின்று கொண்டிருந்தாள். சிலுவையில் தொங்கிய இயேசு இறந்த பிறகு அவர் சரீரத்தை வைத்த கல்லறைக்கு எதிராக உட்கார்ந்திருந்தாள். வாரத்தின் முதல் நாள் விடிந்து வருகையில் இருட்டோடே எழும்பி இயேசுவை தேடி நாடி ஓடி கல்லறையின் வாசலுக்கு வந்தாள். மகதலேனா மரியாள் கல்லறையின் வாசலில் அடைக்கப்பட்டிருந்த கல் புரட்டப்பட்டிருந்ததையும் கல்லறை திறந்து இருந்ததையும் அறிந்த பேதுருவும் மற்ற சீசர்களும் ஓடி வந்து பார்த்த பொழுதும் உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு காட்சி கொடுக்கவில்லை, பேசவும் இல்லை. ஆனால் பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையை பெற்று சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்த மகதலேனா மரியாள் தனக்காக காத்திருந்ததையும் தன்னை நாடி தேடி வந்ததையும் அறிந்த இயேசு அவளுக்கு முதலாவதாக தன்னுடைய உயிர்த்தெழுந்த தரிசனத்தை கொடுத்து அவளிடம் பயப்படாதே என்று கூறினார். அதன் பிறகுதான் சீசர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். நன்மையை பெற்றவர்கள், அவரால் வாழ்ந்தவர்கள், வாழ்வை பெற்றவர்கள் அநேகர் இருந்தாலும் தன்னுடைய சமாதானத்தின் வேலையிலும் சந்தோஷத்தின் வேலையிலும் எனக்கு நன்மை செய்த, தனக்கு விடுதலையை கொடுத்த, தனக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்த இயேசுவுக்காக காத்திருந்து அமர்ந்திருந்து நாடி தேடி ஓடி வந்த மகதலேனா மரியாள் தான் உயிர்த்தெழுந்த இயேசுவை முதலாவதாக கண்ட பாக்கியவான். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கும் அநேக அதிசய அற்புதங்களை, அடையாளங்களை செய்திருக்கிறார். அவரிடம் இருந்து அநேக நன்மைகளை பெற்றிருக்கிறோம். மகிழ்ச்சியோடு சமாதானமாக சந்தோஷமாக வாழ்கிற வேளையிலும் நாம் கர்த்தருக்காக காத்திருக்கிறோமா? அவருடைய பிரசன்னத்திற்காக அமர்ந்து ஜெபிக்கிறோமா? ஒவ்வொரு நாளும் விடிந்து வருகையில் இருட்டோടെ எழும்பி அவர் சமூகத்துக்கு நேராக அவரை தேடி நாடி ஓடி வருகிறோமா? கர்த்தருடைய நன்மையை பெற்ற நாம் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழும் நிலைமையிலும் கர்த்தருக்காக காத்திருந்து அவரை தேடி நாடி ஓடி வரும்போது நாமே பாக்கியவான்களாக வாழ்வோம். ஆமென்.
ஜெபிப்போமா? சர்வ வல்லமையுள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, கண்ணீரோடு வேதனையோடு தேவையோடு உம்முடைய அதிசயத்தையும் அற்புதத்தையும் பெற நாங்கள் நாடி தேடி வந்து காத்திருப்பதை விட உம்முடைய அதிசயத்தை அற்புதத்தை உம்முடைய நன்மையை பெற்று சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழ்கிற நாங்கள் எப்பொழுதும் உமக்கு காத்திருந்து உம்மை நாடி தேடி வந்து பாக்கியவான்களாக வாழக்கூடிய கிருபையை எங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே எங்களுக்கு தந்தரல வேண்டும் என ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.